வணக்கம். இன்னைக்கு நம்ம டீ கடை கிச்சனில் வந்து கேசரி, ரவை கேசரி தான் போட போகிறோம். அதுவும் ஒரு வித்தியாசமான முறையில் ஒரு புதுமையான சுவையில் போட போகிறோம். நிறைய பேர் கடையில் போட்ட மாதிரி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். இதேமாரி கல்யாண வீட்டில் எப்படி போடுவாங்க, மற்ற இடத்துல பஞ்சு மாதிரி அந்த கேசரி வந்து நல்லா சாப்பிட்றதுக்கு சாஃப்டாக அப்படி கரண்டில் எடுத்தோன்னே ஒட்டாமல் வர்ற அளவுக்கு நம்ம ஒரு கேசரி ரெடி பண்ண போகிறோம். அதுவும் இன்னைக்கு வந்து ஜீனி இல்லாமல் வெள்ளத்தில் போட போகிறோம். அந்த வெள்ளத்தில் எப்படி போடணும் அப்படின்றத நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த அளவுக்கு நல்ல ஒரு உப்போல ஒரு கேசரி ரெடி பண்ணிடுவோம். வாங்க நம்ம வீடியோவில் பார்ப்போம். இப்போ வந்து நம்ம 1 கப்பு ரவைக்கு தான் இன்றைக்கி நம்ம கேசரி போட போகிறோம். அதுக்கு 3 கப்பு தண்ணி, மூணு 1 கப்பு ரவைக்கு 3 கப்பு தண்ணி நல்லா கொதிச்சிடணும் தண்ணி. இப்போ இன்றைக்கி நம்ம ரவை கேசரி வெல்லம் போட்டு பண்ண போகிறோம். அந்த வெல்லம் போட்டு பண்ணுற ரவை கேசரிக்கு வந்து தண்ணி வந்து சூடான தண்ணி, அது சூடான தண்ணி கொதிச்சின பிறகு நம்ம ஊற்றினோன்னா நம்ம அந்த ரவையோட வெந்து நல்லா பஸ்பமாக வெந்து நல்லா ஜம்முன்னு வந்தா இருக்கும். அதுக்காண்டி தான் நம்ம வந்து தண்ணியை தனியாக கொதிக்க வச்சு ரவையை வறுக்கும் போது ஊற்றினோம்னா நமக்கு நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கிடைக்கும். அதுக்காண்டி தான் நம்ம தண்ணியை கொதிக்க வைக்கிறோம். இப்போ வந்து நம்ம ரவை கேசரியில் வந்து பச்சை தண்ணி ஊற்றினா என்ன ஆகும்னா, நம்ம ரவை வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிடுவோம். ரோஸ்ட் பண்ண பிறகு பச்சை தண்ணி அள்ளி ஊற்றும் போது அந்த ரோஸ்டான ரவை வந்து அப்படியே சூடு இறங்கி கொல கொலன்னு ஆயிரும். அதை கொல கொலன்னு ஆகாமல் இருக்கணும்னு நம்ம அந்த மாதிரி நல்லா கொதிச்ச தண்ணியை ஊற்றினோம்னா தான் நம்ம ரவையும் அந்த ஏற்கனவே ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ரவையும் இந்த சுடு தண்ணி ஊற்றும் போது கரெக்டாக வேக்காடு கரெக்டாக இருக்கும். நல்லா புசு 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 நல்லா பஞ்சு மாணிக்க நம்ம கேசரி வரும். அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறோம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சு வந்துட்டு இருக்கு. இந்த அளவுக்கு கொதிச்ச உடனே நம்ம இறக்கி வச்சிடலாம். இந்த அளவுக்கு தண்ணி நல்லா கொதிச்ச உடனே நம்ம அப்படியே இறக்கி ஓரமாக வச்சிடலாம். அடுத்து இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரம் வச்சுக்கோங்க. 50 ml தான் சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றுறேன். அது கொஞ்சம் சூடாகட்டும். வந்து நல்லா எண்ணெய் வந்து நல்லா சூடாயிடணும். அப்படி நம்ம ரவையை போடும்போது அப்படியே பொரியணும். இந்த எண்ணெயில் அந்த பொரியணும், இந்த மாதிரி பொரியணும். எண்ணெய் வந்து அப்படியே பொரியணும். இந்த அளவுக்கு எண்ணெய் நல்லா சூடான பிறகு தான் நம்ம ரவையை போடணும். அதை மறுபடியும் சொல்கிறேன். மெஷர்மெண்ட் கப்பில் 1 கப்பு ரவை, அதை நல்லா அந்த எண்ணெயிலே நல்லா ரோஸ்ட் பண்ணுங்க. கருகல் வந்துடக்கூடாது. கருகல் இல்லாமல் அந்த எண்ணெயிலே நல்லா வறுத்து எடுத்துக்கணும். நம்ம ரவை வந்து அந்த எண்ணெயிலேயும் நல்லா எண்ணெயை உள் வாங்கிடும். நல்லா எண்ணெயை உள் வாங்கி நல்லா வெந்துருச்சு அப்படின்னா நமக்கு அந்த நல்ல சாஃப்ட்னஸ் கிடைக்கும். இதுதான் அந்த எண்ணெயிலேயே நம்ம அந்த ரவையை ரோஸ்ட் பண்ணணும். முந்திரி பருப்பு நிறைய பேர் நெய்யில் வறுத்து போடுவாங்க. நம்ம வந்து அது ஒரு வேலையாக இருக்கும். அதனால் நம்ம இந்த எண்ணெயிலேயும் உள்ளே போட்டு அப்படியே வறுத்துடலாம். நான் வந்து ஒரு 25 கிராம் போட்டிருக்கேன். நீங்கள் எவ்வளோ வேணுமோ அந்த தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். உலர் திராட்சை அதையும் தேவையான அளவுக்கு நம்ம இதில் போட்டு வறுத்து விட்டுறலாம். இப்போது இந்த அளவுக்கு நல்லா அந்த முந்திரி பருப்பையும் திராட்சையும் உள்ளே போட்டு நல்லா அந்த எண்ணெயில் ரவையோடு சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம ரவையும் அந்த எல்லாம் போட்டு ஒரு 3 நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணி முடிச்சுட்டு நம்ம இப்போ வந்து நம்ம சுட வச்சுருக்கக்கூடிய அந்த தண்ணியை, அந்த சூடான தண்ணியை இந்த இடத்துல நம்ம அப்படியே ஊற்றிடலாம். ஊற்றி நல்லா வேக விடலாம் ரவையை. ஆரம்பத்தில் இப்படி தண்ணியாக தான் தெரியும். ஆனால் ரவை நல்லா வேகும்போது வெந்து எல்லா தண்ணியும் நல்லா இழுத்துரும். அதாவது மீடியம்லேயே வச்சுக்கோங்க அடுப்பை. ரொம்ப வச்சோம்னா அந்த தர கொதித்து மேலே தெறிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் அடுப்பை வந்து இந்த இடத்துல, ஏன்னா நம்ம சூடான ரவை சூடான தண்ணி அப்படிங்கும்போது அதில் வந்து சூடு அதிகமாக தான் இருக்கும். அதனால் நம்ம கம்மியாகவே வச்சுக்கலாம் சூடை. அவ்வளோ தண்ணியும் நல்லா உள்ளே வாங்கி நல்லா வெந்துடும், வேகட்டும். நல்லா இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகணும். ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா கரண்டி போட்டு நல்லா இப்படி கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ மறுபடியும் இந்த உடனேவும் கொஞ்ச நேரத்துலேயே போட்ட 1 நிமிஷத்துலேயும் நல்லா அந்த இஞ்சிடும். தண்ணி ஊற இஞ்சி நல்லா ஒரு கெட்டி பதத்துக்கு வந்துடும். அந்த கெட்டி பதத்துக்கு வந்த உடனே நம்ம பொடிச்சு வச்சுருக்கக்கூடிய வெல்லம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 1.5 கப்பு மெஷர்மெண்ட் கப்பில் 1.5 கப்பு நல்லா பொடிச்சு வச்சுருக்கோம். இதை வந்து ரொம்ப வந்து கொஞ்சம் தூசி இது இல்லாமல் இருக்கிறதுனால நான் அப்படியே போடுறேன். நீங்கள் கொஞ்சம் இது மாதிரி இருந்துச்சுன்னா அதை நல்லா தண்ணியில் போட்டு சுட வச்சு பாகு மாதிரி காய்ச்சி கூட அதை வடிகட்டி கூட இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் போட்டோடனே நம்ம அந்த வெல்லமெல்லாம் அப்படியே மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்படியே எல்லாமே கரைய ஆரம்பிச்சிடும். கரைஞ்சி மறுபடியும் ஒரு குழகுழப்பு பதத்துக்கு வந்துடும். நம்ம விடாமல் கொஞ்சம் கிண்டிக்கிட்டே இருக்கணும் இந்த மாதிரி சமயத்தில்.
விட்டுட்டோம்னா பிறகு அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம டீ கடை வச்சிருக்கக்கூடிய கடை நண்பர்கள்லாம் இந்த மாதிரி ஒரு வெள்ளத்தில் ஒரு கருப்பட்டியில் இந்த மாதிரி போட்டு நீங்கள் கொஞ்சம் மக்களுக்கு வித்தியாசமாக போட்டிங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம சில பொருட்கள் வந்து வித்தியாசமாக செய்யும்போது அந்த கடையை வந்து தேடி வருவாங்க. அப்படி தேடி வரும்போது நம்ம அந்த அளவுக்கு சுவையாக கொடுத்தோம்னா அவங்களும் நல்லா தேடி வந்து வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம கடையும் நல்ல பிராண்டட் ஆயிரும். இந்த இடத்துல வந்து நம்ம வந்து வெல்லம் வந்து தான் போட்டிருக்கோம். கலர் கொஞ்சம் வேணும் அப்படின்னா நம்ம கலர் பொடியை கொஞ்சமாக தண்ணியில் கரைச்சி ஒரு 2 பிஞ்ச் அளவு தண்ணியில் கரைச்சி இதில் சேர்த்துக்கலாம். நம்ம கலருக்காக இல்லை அப்படியே வீட்டில் சாப்பிடுறதா இருந்தால் நம்ம வேண்டான்னா நம்ம அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு எல்லாத்தையுமே நல்லா கிண்டி கொடுத்துருங்க. நெய் வந்து நம்ம முழுக்க நம்ம கேசரி நெய்யிலே கூட செய்யலாம். ஆனால் நெய்யில் சாப்பிட்டோம்னா நிறைய சாப்பிட முடியாது, கொஞ்சமாக தான் சாப்பிட முடியும். அதனால் நம்ம எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சுட்டு தேவையான அளவு இந்த இடத்துல நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்குறேன். நெய் நிறைய பிடிக்கிறவங்க முழுக்கவே நெய்யில் பண்ணலாம். நெய் குறைச்சி சாப்பிட்ணும்னு நினச்சோம்னா இந்த மாதிரி பண்ணிவிட்டு கடைசியாக இறக்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நெய்யை ஊற்றி நல்லா ஒரு தடவை நல்லா கிண்டி விட்டோம்னா நல்லா ஒரு அல்வா பதத்துக்கு வரும். நல்லா அந்த நெய்யை போட்டு வந்து நம்ம கடைசியாக லாஸ்ட்டாக போடும்போது நெய் நல்லா வாசமாக ஜம்முன்னு வாசமாக வரும். அதாவது எதுக்கு நம்ம இந்த மெத்தடில் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு அவசரத்துக்கு சட்டுன்னு நம்ம ஒரு நல்ல ஒரு சூப்பரான கேசரி ரெடி பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம இந்த முறையில் பண்ணுறோம். அருமையான கேசரி தயாராகிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம கேசரி சூப்பராக தயார் பண்ணியாச்சு. அப்படியே பார்த்தீங்கன்னா அல்வா மாதிரி சுண்டா அப்படி அதே ஒட்டாது. இந்த அளவுக்கு நல்லா அருமையாக அந்த ரவை நல்லா வெந்து நல்லா பொஸ்ன்னு அந்த உருளையாக இருக்கணும். அதுதான் அதில் வந்து நமக்கு ஒரு ஹைலைட்டே அதுதான். அந்த ரவை வந்து அப்படியே வெந்து அப்படியே ஒவ்வொரு உருண்டைகளாக துணுக்கா நல்லா அருமையாக இருக்கும். இந்த அளவுக்கு நம்ம வேக வச்சு இந்த முறையில் செஞ்சோம்னா அந்த அளவுக்கு நல்லா ஒரு சாஃப்டாக வரும் இந்த ரவை. இனிப்பு கரெக்டாக இருக்கு. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தூக்கலாம் வேணா நீங்கள் அதை கூட்டி குறைச்சி போட்டுக்கலாம். இந்த மாதிரி முறையில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கெஸ்ட் வருவாங்க உங்கள் வீட்டில் என்ன அடிக்கடி நம்ம வந்து சின்ன ஃபங்க்ஷனுக்கெல்லாம் நம்ம வீட்டிலே ரெடி பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு கேசரி தான் நம்ம இன்னைக்கு ரெடி பண்ணி காமிச்சிருக்கோம். இதே மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை நம்ம கமெண்ட்ல சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.